இஸ்ரேல் இருக்குல்ல, அணுகுண்டையே தயார் பண்ணி வச்சிருக்கு. ஆனா இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே தெரியும் அணுகுண்டு ஓப்பன் சீக்ரெட். இது ஓப்பன் சீக்ரெட். எல்லாருக்குமே தெரியும் அணுகுண்டை தயாரிச்சு வச்சிருக்கு. என்னைக்காவது இஸ்ரேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா? நீ அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்துல நீ இப்போ இஸ்ரேல் நான் இப்படி கெஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு நாடு இன்னொரு நாடு மீது இப்படியான தாக்குதலை நடத்த முடியுமா? ஏதோ ஒரு நாடு, ஒரு எக்ஸ் நாடு ஒரு ஒய் நாடு மீது நான் சந்தேகப்படுறேன் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அமெரிக்கா தான் யூஸ்வலா பண்ணும்ல, ஈராக்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அங்க இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி. அமெரிக்காவோட செல்ல குழந்தை தானே இஸ்ரேலு. அமெரிக்காவால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது அதிகாரம் எல்லாமே இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு மறைமுகமா கொடுக்கப்பட்டிருக்கு. சர்வதேச சட்டங்கள் இருக்குது. ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை இன்னொரு நாடு மதிக்கணும், அந்த நாட்டுக்குள்ள இப்படியான ஒரு விஷயத்த செய்ய முடியாது. அதாவது சந்தேகத்தின் அடிப்படையில இல்ல வளர்ந்துருவான் அணுகுண்டை செஞ்சிருவான்ற அடிப்படையில அப்படியெல்லாம் இதை செய்யவே முடியாது. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் அதையெல்லாம் மீறி டிக்ளேர் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா, இன்னைக்கு இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இல்ல சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்படுதா மதிக்கப்படலையா, மதிக்கப்படவில்லை என்றால் அந்த நாடுகளின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு என்ன? ஐநா. இப்போ ஐநாவில் அதிலையும் ஐநாவில் இருக்கக்கூடிய சுப்பீரியரான பாடி ஜென்ரல் பாடி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் தான், ஜென்ரல் கவுன்சில் கிடையாது. அப்போ செக்யூரிட்டி கவுன்சிலில் அமெரிக்கா கிட்ட வீட்டோ பவர் இருக்கு. நீ செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன ஒரு ரெசல்யூஷன் அமெரிக்காவுக்கு எதிராக நீ பாஸ் பண்ணாலும் வீட்டோ பவரை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா அதை இல்லாம செஞ்சிருவாங்க.